தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிக்க சகோதரங்களே, ஆண்டவர் மீண்டும் எங்களுக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கின்றார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுடைய செயல்களை ஆசீர்வதிக்கவும் எங்களை வழிநடத்தவும் அவருடைய பிரசன்னம் எங்களோடு என்றும் இருக்கவும் வேண்டிக் கொள்வோம். இன்றைய பலியானது பிறந்த நாள் நன்றி பலியாகவும், நன்றி பலியாகவும், வேண்டுதல் பலியாகவும், பிறந்தோர்க்கான ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்றைய தினத்திலே அதிதி, அர்விக், அதித்ரி ஆகியோர் தங்களுடைய முதலாவது பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த இறைவன் இவர்களுடைய வேண்டுதலுக்கு கனிவாக செவிசாய்த்து இவர்களுடைய வேண்டுதல்களை இறைவன் பூர்த்தி செய்ய வேண்டுமென்று இவர்களுக்காக வேண்டுவோம். இறைபதமடைந்த கனகரத்னம் ஞானேந்திரன் பவளம், பேர்டின் டினேஸ் 4வது வருட அஞ்சலி, கொன்ஸ்டன்டைன் அந்தோனி குரூஸ் மொனிகா அம்மா, எமிலியூஸ் பிளேவியன் மேரி மெக்டலின், அந்தோனி பிள்ளை மேரி கிரேஸ், அந்தோனி பாவிலால், வின்சென்ட் மரியநாயகம், கப்ரியல் ஃப்ளோரா மரியா, சாமினி வேஞ்சலிஸ்டா, ஃபெர்டினண்ட் ஃபிலோமினா, ஏப்ரஹாம் லிங்கன் துரை, மரியநாயகம் மேக்ஸ்மிலா, பெஸ்டியாம்பிள்ளை பீட்டர், பெஸ்டியாம்பிள்ளை மரியதாஸ், அந்தோனி பிள்ளை மத்தினம்மா, எலியாஸ் அந்தோனி பிள்ளை அன்று இவர்களுடைய ஆண்மடை பாட்டிக்காக சிறப்பாக வேண்டுவோம். இறைவன் இவர்களுக்கு நித்திய சம்பாவனை அளிக்கவும், இவருடைய குறைகள், குற்றங்கள், பாவங்களில் இருந்து இவர்களுக்கு விடுதலை அளித்து தம்முடைய அளவு கடந்த இரக்கத்தை இவர்கள் மேல் பொழிந்து இவர்களை தம்முடைய புனிதர்களுடைய கூட்டத்திலே சேர்த்தள்ள வேண்டுமென்று இவர்களுக்காக வேண்டும். திருப்பலியிலே நாங்கள் தகுதியான முறையிலே பங்கு கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பை தகுதியான முறையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்க எங்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் அனைத்தையும் ஏற்று அவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கனியான பொழுதும் அறியாளையும் வானூர் புலரணிவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே
பணிவுமிக்க மன்றாட்டால் உமது கனிவை வேண்டுகின்றோம். இவ்வாறு தவத்தினால் திருத்தப் பெற்று நற்செயல்களில் தேர்ச்சியடைந்த அடியார்களாகிய எங்களை உமது கட்டளைகளில் நேர்மையுடன் நிலைத்து நிற்கச் செய்து பாஸ்கா விழாவுக்கு தூய உள்ளத்துடன் வந்து சேரச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, திருவசனங்கள் 7-14. அந்நாள்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கிப் போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரவேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை வழிநடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன், உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த மக்களுக்கு எதிராக கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கு, மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடந்தருவானேன். உமது கடுஞ்சினத்தை விட்டுவிட்டு மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ராயேலையும் நினைந்தருளும். நான் உன் மரபினரை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் மரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடலாக. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். அவர்கள் ஒரேவில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களை மறந்தனர். ஆண்டவரே, உம் இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். ஆகையால் அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று
அவரது கடுஞ்சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். ஆண்டவரே, என் இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறைவசனங்கள் 31 தொடக்கம் 47 முடிய. அக்காலத்தில் இயேசு ஜூதர்களை நோக்கி கூறியது: என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கின்றார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கின்றேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களிகூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதுமில்லை, அவரது உருவை கண்டதுமில்லை. அவரது வார்த்தையும் உங்களுள் நிலைத்திருக்கவில்லை, ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறையன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே, அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக்கொள்கிறீர்களே. உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பவர் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள், ஏனெனில் அவர் என்னை பற்றி தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்பப் போகிறீர்கள்? இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரங்களே, இந்த வாரம் முழுவதும் நற்செய்தி வாசகமாக புனித யோவானுடைய நற்செய்தியில் இருந்து எங்களுக்கு சிந்தனைக்காக சில பகுதிகள் கொடுக்கப்படுகின்றன. யோவான் நற்செய்தியிலே
கிறிஸ்து தாமும் தந்தையும் ஒன்றே. தந்தையினாலே அனுப்பப்பட்டவர். தந்தை அவரிடம் கொடுத்த பணியை நிறைவேற்றுகின்றார் என்ற கருத்தை அங்கே வலியுறுத்தி கூறுகின்றார். எவ்வளவுக்கு கிறிஸ்து தாமும் தந்தையும் ஒன்று என்ற கருத்தை வலியுறுத்தினாரோ அந்த அளவுக்கு யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஆனால் கிறிஸ்து தாம் தந்தையினால் அனுப்பப்பட்டவர் என்பதற்கு இன்றைய நற்செய்தியிலே பல சான்றுகளை குறிப்பிடுகின்றார். திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவினுடைய வருகைக்காக மக்களை தயார்படுத்த அனுப்பப்பட்டவர். அவருடைய சான்று, எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லி இவர்தான் எதிர்பார்க்கப்பட்ட மெசியா என சான்று பகர்கின்றார். தொடர்ந்து பார்க்கின்றோம், தந்தையாகிய இறைவனுடைய சான்று. கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றபோது வானம் திறந்ததையும் தூய ஆவியானவர் இறங்கியதையும் அந்த வேளையிலே வானத்தில் இருந்து ஒரு குரலொலி கேட்கின்றது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள். தந்தையாகிய இறைவன் சான்று பகர அந்த சான்றை இன்னும் உறுதிப்படுத்துவதாக தூய ஆவியானவர் கிறிஸ்துவின் மீது இறங்கினார். தொடர்ந்து இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், கிறிஸ்து கூறுகின்றார் யூதர்களுக்கு, நீங்கள் மறை நூலை துருவி துருவி படிக்கிறீர்கள், ஆனால் மறை நூல் கூறுகின்ற சான்றுகள் அனைத்தும் என்னை பற்றியவையே. தொடர்ந்து கூறுகின்றார், நான் செய்கின்ற செயல்களே நான் தந்தையிடம் இருந்து வந்தவர் என்பதற்கு சான்று. அவர் செய்த அரும் செயல்கள், புதுமைகளை அங்கே குறிப்பிடுகின்றார். இவை அனைத்திலும் மேலாக அங்கே அவர் குறிப்பிடப்படுகின்றது, தந்தை எனக்கு அளித்த மற்றுமோர் பணி உண்டு, அதை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய முக்கியமான சான்று. அதைத்தான் நான் நிறைவேற்றி தந்தையினாலே அனுப்பப்பட்டவர் என்பதை உங்களுக்கு சான்றாக முன்வைக்கின்றேன். அது என்னவென்றால், அதுதான் கிறிஸ்துவனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு. மிக்க சோதரங்களே, கிறிஸ்து அங்கே வலியுறுத்துகின்ற விடயம், தாம் தந்தையினாலே அனுப்பப்பட்டவர், தாமும் தந்தையும் ஒன்று, தந்தையின் பணியை, தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் தம்முடைய பணியாக இருக்கின்றது. முக்கியமானது அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு. ஆகவே கிறிஸ்து சான்று பகர்வதற்கு, கிறிஸ்துவனுடைய சான்று, அவர் ஆண்டவர், மெசியா, தந்தையோடு ஒன்றானவர் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை தான் எங்களுடைய வாழ்விலே எங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, அதன் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பாவத்திலே இருந்து மீட்கப்பட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பர், இரட்சகர். அதுதான் எங்களுடைய உறுதியான நம்பிக்கை. அதைத்தான் நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் மீட்பர், எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டார். அது எங்களுடைய உறுதியான நம்பிக்கை. அதற்கு எங்களுடைய சான்று, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்றோம், அவர்தான் எங்கள் மீட்பர் என்பதற்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பகர்கின்ற சான்று என்ன? யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கான காரணம் அவருடைய கடினமான உள்ளம், கடினமான மனது. ஆகவே எங்களுக்கு இந்த தவக்காலம் உள மாற்றத்தின் காலம். எங்களுடைய கடினமான உள்ளங்களை மாற்ற வேண்டும், மனப்போக்குகள் மாற வேண்டும். உள்ளம் மாறாமல் நாங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அதிலே பயனில்லை. எங்களுடைய உள்ளம் ஆண்டவருக்கு ஏற்ற உள்ளமாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நிற்கின்றது. உள்ளம் மாறும் பொழுதுதான் எங்களுடைய செயற்பாடுகள் சான்று பகர்கின்ற செயற்பாடுகளாக மாற முடியும். ஆகவே
மிகுதியாக இருக்கின்ற இந்த நாட்களிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்போம். எவ்வளவுக்கு நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எங்களுடைய விசுவாசத்திற்கு சான்று பகிர்ந்து வாழ முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சிப்போம். எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுக்களை எடுத்து கூறி அவற்றுக்காக வேண்டும். இரக்கமே உருவான இறைவா, மனிதன் செய்த பாவத்திலிருந்து அவனை மீட்பதற்கு உண்மையை நீர் பாவியாக்கினீர். அதை நினைவுகூறும் இத்தவக்காலத்தில் நீர் காட்டிய வழியில் வாழ்ந்து இறையரசை அடைய எமக்கு வேண்டிய ஞானத்தையும் அருளையும் தந்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, உன் திருமகன் இயேசு தனது சொல்லாலும் வாழ்வினாலும் நாம் இறையரசை அடைவதற்கான வழியை காட்டிச் சென்றார். அவர் காட்டிய வழியில் இரக்கமும் பிறரன்பும் உடையவர்களாக நாம் வாழ்ந்து இறையரசை அடைய துணையாயிருந்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, வழிகாட்டும் தெய்வமே, திரு அவைக்காக வேண்டுகின்றோம். மறையுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள், துறவிகளை பாதார விந்தங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் எம்மை இறையாட்சிக்கு விட்டு செல்லும் பணியை சிறப்பாக ஆற்றுவதற்கு வேண்டிய உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக வேண்டுவோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே, ஆழமான நம்பிக்கையோடு உடைய சன்னிதானத்திலே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கின்ற ஒரு கருத்துக்களையும் எதிர்பார்ப்புகளையும் உமக்கு சமர்ப்பிக்கின்றோம். உமக்கு சித்தமானால் அவற்றை ஏற்றுக்கொள்ளும். இந்த தவக்காலம் உண்மையாகவே எங்களுக்கு உள்ள மாற்றத்தின் காலமாகவும் அதற்கு நாங்கள் உங்களுடைய வாழ்க்கை உண்மையான சான்றாகவும் அமைய உடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்துவாராக. இன்றைய பலியின் போது தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூர்ந்து இந்த நன்றி பலியை ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திரளும். அவர்களுக்கு வளமான எதிர்காலத்தை கொடுத்திரளும். தொடர்ந்து உடைய ஆசீர் அவர்களுக்கு நிறைவாக கிடைப்பதாக. அன்றாகிய உம்மிடமிருந்து பல நன்மைகளை பெற்றவர்கள் செலுத்துகின்ற நன்றியோடு நாங்களும் எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். எங்களுடைய நன்றி உமக்கு ஏற்றதாக இருப்பதாக. வேண்டுதல்களை ஒப்புக் கொடுக்கின்ற அடியவர்களுடைய வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்து அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தியறலும். அவர்களுக்கு ஆறுதல் அளித்திரலும். முழுமுழுக்கு கொண்டுள்ள நம்பிக்கை உறுதிப்படுவதாக. யார் யாரையெல்லாம் இணைந்து இன்றைய தினத்திலே இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நித்திய சம்பாவனையை அளித்திரலும். அவர்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்களை மன்னித்திரலும். உடைய திருமகன் சிலுவையில் சிந்திய ஒரு துளி இரத்தத்தினாலும் அவர்கள் தூய்மை அடைவார்களாக. என்றும் உடைய புனிதர்களுடைய கூட்டத்திலே சேர்த்தள்ள வேண்டுமென்றும் இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆயிரம் தீபங்கள் ஏந்தி ஆனந்த ராகங்கள் மீட்டி அர்ப்பண பூவாக வந்தேன். அன்பே நீ என் வாழ்வை ஏற்பாய். அன்பே நீ என் வாழ்வை ஏற்பாய்.
வருமாக உனை கேட்பதெல்லாம் உடைந்த உள்ளத்தை உருமாற்றவே வருமாக உனை கேட்பதெல்லாம் உடைந்த உள்ளத்தை உருமாற்றவே ஆயிரம் தீபங்கள் ஏந்தி ஆனந்த ராகங்கள் மீட்டி அர்ப்பண பூவாக வந்தேன் அன்பே நீ என் வாழ்வை ஏற்பாய் அன்பே நீ என் வாழ்வை ஏற்பாய். சகோதரரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் வலுவற்றவர்களாகிய எங்களை தீமை அனைத்திலிருந்தும் என்றும் தூய்மைப்படுத்தி காப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வெல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அறத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
இது நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் யஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். தந்தையே, நீர் இவரிலிருந்து முடம் அழைத்து கொண்ட இன்றைய பலியின் போது நாங்கள் நினைவு கூறுகின்ற அடியவர்களை நினைந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித யாகப்பர், இலங்கை திருத்தூதர் புனித யோசபாஸ், இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை அனைத்தினின்றும் விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தினின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தூதேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். இன்னில் ஒன்றாக இந்த தேவன் எழுந்து வருகின்றார். எண்ணில்லா அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். இன்னில் ஒன்றாக இந்த தேவன் எழுந்து வருகின்றார். எண்ணில்லா அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். உதயம் காண விளையுமோர் மலரி போலவே இதயம் இறைவன் வரவையே நிதமும் தேடுதே. உதயம் காண விளையுமோர் மலரி போலவே இதயம் இறைவன் வரவையே நிதமும் தேடுதே. பகலை மறைக்கும் முகிலால் பல பழிகள் சூழ்ந்ததே. அந்த முகிலும் இருளும் குறையும் தீர முழுமை தோன்றுமே. இன்னில் ஒன்றாக இந்த தேவன் எழுந்து வருகின்றார். எண்ணில்லா அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். இன்னிலினையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே. என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவேன். இன்னிலினையும்
நண்பு விருந்தை நாளும் அருந்தி அமைதி காணுவேன். என்னில் ஒன்றாக இந்த தேவன் எழுந்து வருகின்றார். எண்ணில்லா அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். ஆயினும் மை நீங்கி இருளிலோடினேன். பாவம் என்னும் புதரிலே வீழ்ந்து வாடினேன். ஆயினும் மை நீங்கி இருளிலோடினேன். பாவம் என்னும் புதரிலே வீழ்ந்து வாடினேன். பரிவு கொண்ட இறைவா, எம்மை தேடி வந்தீரே. மனம் கனிந்து இன்று பாடுகின்றேன் உவகை கீதமே. என்னில் ஒன்றாக எந்த தேவன் எழுந்து வருகின்றார். எண்ணில்லா அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். ஜூபிலி ஆண்டுக்கான செபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரம் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகை காண புனித எதிர்நோக்கை எம்மேல் மீண்டெழச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமீன். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட அருளடையாள திரு உணவு எங்களை தூய்மைப்படுத்தவும் உம்மடியார்களை குற்றங்கள் அனைத்திலிருந்து விடுவிக்கவும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு குற்றமுள்ள மனச்சான்றினால் கட்டுண்டவர்கள் விண்ணக உதவியின் நிறைவால் மாட்சி அடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, மக்களுக்கு ஆசி வழங்கி காப்பாற்றும், அவர்களை செம்மைப்படுத்தி மீட்டரலும், அதனால் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க பெற்று அவர்கள் உமது அன்பில் என்றும் நிலைத்திருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையிலும்
உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் முந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் முந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.